இப்ப யுஎஸ் ஈரான் வார் வந்து இவ்ளோ நாள் நடந்துகிட்டே இருக்கும்னு யாருமே வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா சீக்கிரமா முடிஞ்சிரும் தான் எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனா 3 மாசம் கடந்து இன்னும் வந்து வார் முடியவே இல்ல. முடியிற மாரியுமே தெரியல. ஸோ 3 மாசம் நடக்கும்போதே நமக்கு இவ்ளோ இம்பாக்ட் வந்து குடுக்குது. ஸோ இன்னொரு இது ஒரு 3 மாசம் நீடிச்சது அப்டின்னா, டிப்ரஷன் வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல டிப்ரஷன் வராது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எவ்ரி $10 விலை ஏறிச்சுன்னா, 0.3 to 0.5 வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ஏறலாம் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்றாங்க. ம். இப்போ 100லேருந்து 150 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் ஆகணும் 0.4னா 2% இன்ஃப்ளேஷன் ஏறிடும். இன்னைக்கு சராசரியா 4லேருந்து 6%க்குள்ள நம்ம இன்ஃப்ளேஷனை மேனேஜ் பண்றோம்னு நினைக்கிறேன். அது 2% இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏற்றின்னு தான் ஆகணும். ஏன்னா ரியல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. வட்டி நம்ம இன்ஃப்ளேஷன் இதை தாண்டி தான் ஒரு சராசரி மனிதனுக்கு அந்த பணம் இருக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் 8% இருக்கு. வச்சுக்கோ, டெபாசிட் 6% தான் என்ன ஆகும்? அவன் கை காசு 2% போயிடும். அப்போது இன்ஃப்ளேஷனை தாண்டி கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போது பேங்க்லாம் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாருமே ஏற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். அதனால் இந்த மாதிரி திடீர்னு வார் இன்னும் 3 மாதம் 6 மாதம் போச்சுன்னா எக்கனாமிக் ஷாக் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தான் இப்பயே கொஞ்சம் வார்ன் பண்ணுறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பண்ணாதீங்க அப்படின்றப்போ இது வந்து நீங்கள் அந்த வார் நிறுத்தினா கூட நம்மளால் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த எல்பிஜியோ எல்என்ஜியோ ஃப்ரீக்வெண்ட்டாக வரப்போகிறது இல்லை. ஏன்னா அந்த அந்த ஃபேக்ட்ரிலாம் அடி வாங்கிட்டாங்க. கத்தாரில் இருக்கட்டும், சவுதியில் இருக்கட்டும், எல்லாம் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வரதுக்கு அவங்களுக்கு 6 months ஆகுன்றாங்க.